வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற படம் தலைவன் தலைவி. பாண்டியராஜனுடைய டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நித்யா மேனனுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவன் தலைவி. தலைவன் தலைவி படத்தினுடைய டைரக்டர் பாண்டியராஜ் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன், எடிட்டர் பிரதீப் இ ராகவ் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் சுகுமார். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, நித்யா மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வரக்கூடிய பிரச்சனையை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் இதில் தேர்ட் பர்சன் உள்ள வரும்போது அது இன்னும் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது தான் சொல்லியிருக்கக்கூடிய கதையாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய லீட் கேரக்டர் விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன். அவங்க ஒர்க் அண்ட் வேறு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்க அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ப்ரப்போசல் மாதிரி கொண்டு போகிறாங்க. அண்ட் அது இல்லை வேறு அவர் பரோட்டா மாஸ்டராக இருக்கார், இதெல்லாம் எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அண்ட் பரோட்டா சாப்பிட வந்து அண்ட் இவரும் கொடுத்து அது அப்படியே கொஞ்சம் லவ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் 3 months அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு லைஃபாக போகுது. அண்ட் அதுக்கப்புறமா நடுவில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு விஷயம் நடக்கும் அண்ட் அதனால ஒரு பின்னாடி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய கேப் ஆன மாதிரி ஃபேமிலி இங்கே கொஞ்ச நாள் போயிடுவாங்க அண்ட் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால இவங்க ஃபேமிலி சைடில் இவங்க ஒரு சில விஷயம் சொல்கிறது, அவங்க ஃபேமிலி சைடில் அவங்க சொல்கிறது. ஸோ இப்படியே போகும்போது கடைசியாக அவங்கள மொத்தமாக பிரிஞ்சுட்டாங்களா இல்லைன்னா மறுபடியும் சேர்கிறதுக்கான என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணாங்க அப்படின்றது தான். யூஸ்வலாகவே பாண்டியராஜ் அவங்களுடைய படம் அப்படின்னா ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். அதே போல் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றி எடுத்து சொல்கிறதா இருக்கட்டும். பசங்க படத்தில் பசங்களால் பெரியவங்களால் பசங்க எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுறாங்க, அதை எப்படி அவங்க மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கத்தில் ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க கூட இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் அவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் எதற்கும் துணிந்தவன் எடுத்துட்டோம்னா ஃபேமிலியாக இருந்தாலுமே அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மெசேஜோடு சேர்த்து சொல்லியிருக்கக்கூடிய படமாக இருக்கும். வம்சம் மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ராவா அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுவாங்க. ஸோ இதில் பாண்டியராஜ் கொஞ்சம் ரொம்ப இன்டென்ஸாக போய் பிரச்சனையை காட்டாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையை அப்படியே கொஞ்சம் ஒரு லைட் நோட்டில் காட்டியிருக்கிறாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நல்ல கொஞ்சம் காமெடியோட கலந்து ஒரு ரொமான்ஸ் படமாகவும் ஃபேமிலி ட்ராமாவாக அமைஞ்சிருக்குது இந்த திரைப்படம். அண்ட் இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த காஸ்டிங் தான். முக்கியமாக இவங்க அப்படின்ற மாதிரியான இந்த கேரக்டருக்கு இவங்க பொருந்திட்டாங்கனாலே அந்த படம் ஹிட்னு சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதி எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் அதில் பூந்து விளையாடக்கூடியவர். அந்த மாதிரி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் அவங்களுக்கு செமையாக என்ன ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் பயங்கரமாக டஃப் கொடுக்கக்கூடியவங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 2 பேர் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறாங்கன்னா அஃப்கோர்ஸ் அதை ரொம்ப அழகாக ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு மேலே படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனுடைய அமேசிங்கான பாடல்கள் அண்ட் ஃபேண்டாஸ்டிக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ பாட்டு ஒன்றும் ட்ரெண்ட் ஆனதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். அது ட்ரெண்டாக தனியாக பார்க்குறத விட படத்தோடு பார்க்கும்போது செமையாக சூட் ஆகிருக்கும். அண்ட் அதோடு சேர்த்து அவங்க 2 பேருக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை அவங்க 2 பேருக்குள்ளே வரக்கூடிய கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்த சமயத்தில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் இ ராகவுடைய ஒர்க்கும் அமேசிங்காக இருக்குது. அண்ட் ஓவராலாக சுகுமாரோடைய சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு இன்னொரு ஆடட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் அந்த எமோஷனல் கனெக்ட் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு ஒரு பிரேக்கப்பில் போய் நிற்கிறாங்க, டிவோர்ஸில் போய் நிற்கிறாங்க. அண்ட் லவ்ன்றதை அதுக்கு அடுத்தபடியாக மேரேஜ்க்கு கொண்டு போகும்போது அது வரைக்கும் மேரேஜ் வரைக்கும் சீரியஸாக கொண்டு போயிட்டு மேரேஜ்க்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த டெப்த்து அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுபட்டு போயிட்டு உடனே பிரிஞ்சு அவங்க லைஃப்பை பார்த்துக்கிறது, இதெல்லாம் பிரச்சனையோடலாம் வாழ முடியாது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் எஸ் அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் இருந்தாலுமே கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த அந்த லவ் அதுக்கப்புறமா எப்படி அது கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் போனதுனால எந்த தூரத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்கன்றத ஒரு எமோஷனல் கனெக்டோடையும் அதே சமயத்தில் நல்ல ஒரு ரொமான்டிக்காகவும் ஃபேமிலி ட்ராமாவாக சொல்லியிருக்கிறாரு பாண்டியராஜ். ஸோ அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த சோஷியல் மெசேஜோடு சேர்ந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவை கொடுத்துருக்கிறது அமேசிங். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்றா உட்காந்து பார்க்குற விதத்தில் படம் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த தலைவன் தலைவி திரைப்படம் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. தியேட்டரில் போய் பாருங்கள்.